ஹலோ யூர்ஸ் நண்பா பேஸ் எப்படி இருக்கீங்க? ஒரு நாட்டுடைய தூண் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கரூரில் நடந்த சம்பவத்தை விட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அது எந்த மீடியாவுமே வந்து பெருசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை. அரசாங்கம் அதை பற்றி சுத்தமாக வெளியே விடவே இல்லை. அப்படியே 1-2 மீடியாவில் வந்ததும் இன்றைக்கி அந்த மீடியாவில் இருக்க வீடியோக்கள் எல்லாமே ப்ரைவேட் ஆக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கான மீடியா வந்து துரோகம் பண்ணுது மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நியூஸை போடுறாங்க, அதுக்கப்புறம் அதே நியூஸை மாற்றி போடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த மீடியா வந்து எச்சத்தனமாக உண்மையை மறைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து டயத்துக்கு சேரும். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பகிருங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்ட அரசியல் எப்படி நடக்குது, எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பார்த்தாவே புரியும். ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக போயெல்லாம் பேச மாட்டேன். மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் அரசியலை வந்து கொண்டு போய் சேர்க்குற ஒரு பர்சனாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கானது. 2K கிட்ஸ் பசங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி காலேஜில் படிச்சுட்டு இருக்க பசங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ இது. உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும்னா நீங்கள் தான் கேட்கணும். நான் எங்கேயோ உட்காந்து வீடியோ என்னால் மட்டும் போட முடியும். ஆனால் உண்மையை வெளியில் கொண்டு வர்றது உங்கள் கையில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் அந்த உண்மையை கொண்டு வரீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்களுக்காக பேசுகிறேன். அதே வேலை நீங்கள் உங்களுக்காகவும் பேசணும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கரூரில் கூட்ட நெரிசல் நடந்த உடனே அன்பில் மகேஷ் வந்தார், செந்தில் பாலாஜி வந்தார், எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. போனதுக்கப்புறமா இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நமக்கு கொடுத்த லிஸ்ட்டு 41 பேர் அந்த சம்பவத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை வந்து அடுத்த நாள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, 400 மாணவர்கள் 10 மடங்கு. ஆனால் இந்த நியூஸை எந்த மீடியாவும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணலை. அங்கே அன்பில் மகேஷ் போயிட்டு அழுகலை, செந்தில் பாலாஜி போய் நிற்கலை, முதலமைச்சர் போகலை, துணை முதலமைச்சர் போகலை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்து வரும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனே கல்லூரிக்குள் உள்ள கிளினிக்கில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாணவர்களுக்கு உணவு தயாரிக்கும் கூடம் சமைக்கவே முடியாத அளவிற்கு அசுத்தமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் உணவு தயாரிக்க தடை விதித்தனர். மேலும் கல்லூரியில் உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த காலேஜில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 பேர்னு இப்போ போட்டிருக்கு. ஆனால் இந்த நியூஸில் இப்போ 400 பேர்னு போட்ட இது நியூஸ் 7 சேனல் வந்து இந்த வீடியோ எடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் கிடையாது. அந்த லிங்கையோ வேறு எதையுமே நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா வீடியோஸும் வந்து ப்ரைவேட்டாக போடப்பட்டிருக்கு. இந்த லிங்க்கெல்லாம் எனக்கு வந்து தம்பிகள் வந்து என்னுடைய குரூப்ஸில் அனுப்பிச்சது. நான் இந்த லிங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த வீடியோவுமே எனக்கு ஓப்பன் ஆகலை. எல்லாமே ப்ரைவேட் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ நியூஸ் 7 சேனலில் இந்த வீடியோஸ் வந்து எங்கேயும் பெருசாக வைரலாக சுற்றலை. ஆனால் தந்தி டிவியில் இந்த நியூஸ் இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. தந்தி டிவி ஃபஸ்ட்டு இந்த நியூஸை வந்து கவர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். தனியார் கல்லூரிக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 128 மாணவர்களுக்கு உணவு ஒவ்வாமை காரணமாக ஆட்சியர் விளக்கமும் அளித்திருக்கிறார். தந்தி டிவியில் இந்த நியூஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேலே 128 பேர் போட்டிருக்கான். நியூஸ் 7ல் முதல்ல போட்டது 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் இப்போ 128ன்னு போட்டிருக்கான். இதே தந்தி டிவி திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நியூஸை எப்படி மாற்றி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. குமாரபாளையம் அருகே தனியார் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் விடுதியின் சமையல் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் சமையலறை சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தது தெரிய வந்தது. மேலும் குடிநீர் தொட்டிகளின் பக்கவாட்டு சுவர்களில் டைல்ஸ்கள் ஒட்டாமல் இருந்ததால் உடனே டைல்ஸ்கள் ஒட்டவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா 60 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே நாள் ஒரே செய்தி, ஆனா எத்தனை விதமா மாறுதுன்னு மட்டும் பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் மீடியாவோட எச்சத்தனம் அப்படின்றது.
இப்போ இந்த மீடியாவை நம்ம எப்படி நம்ப முடியும்? இந்த மீடியாவை விஜய் அவர்கள் சந்திக்கணும், இந்த மீடியா கிட்ட விஜய் அவர்கள் பேசணும், இந்த மீடியா சொல்கிறதெல்லாம் நியாயம் இருக்குன்னு இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய சில டிவிகே தம்பிகளாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், இந்த மீடியாவை நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளோ கீழ்த்தரமான வேலை செஞ்சுருக்கு, யாருடைய உத்தரவின் பெயரில் இது எல்லாமே இவங்க மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறான் 400 பேர் பாதிக்கப்பட்டாங்க, இன்னொருத்தன் திருப்பி இந்த சேனலில் சொல்கிற 128 பேர்னு, அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிற அதே 60 பேர்னு. இதில் எது உண்மை? இப்போ இங்கே உண்மையாலுமே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாமே திரும்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, உடம்பு சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் சேனல் சொல்லுது ஒழிய, இதில் இறந்ததா யாரையுமே இவங்க கணக்கு காட்டலை. ஆனால் எனக்கு பர்சனலாக பல தம்பிகள், அந்த காலேஜில் படிக்கிற தம்பிகளே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், நான் படிக்கிறேன். ஆனால் நான் எக்ஸல் காலேஜ் நாமக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் சாட்டர்டே போட்ட சாப்பாடுனால 9 பேர் டெத் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அன்ஹைஜீனிக் ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிருச்சான். ஆனால் குடிக்கிற தண்ணி பியூரிஃபைர் டேங்க்கில் வார்ம் இருந்துருக்கு அண்ணா. அந்த டேங்கை க்ளீன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இதை யாருமே பெரிய நியூஸாக போட மாட்டேங்கிறாங்க. நியூஸ் 7 தமிழில் மட்டும்தான் வந்துச்சு. ப்ளீஸ் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கண்ணா, வி நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல. இதில் இப்போ அவர் வந்து 9 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. பட் அதற்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மெசேஜில் அவர் சொன்னதுக்கு நான் கேட்டிருக்கேன், தம்பி இந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அனுப்பு, அதையும் நான் வந்து என்னுடைய சேனலில் நான் காட்டுறேன். ஆனால் இதை நியூஸை நான் கன்ஃபார்மாக இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எந்த நியூஸ் சேனல்லையுமே அதை பற்றின நியூஸ் கிடையாது அப்படின்றதையும் இந்த பாயிண்ட்டை நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு உள்ள ஒரு சந்தேகம்னா, இந்த நியூஸ் சேனல் சொல்கிறது தான் நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த நியூஸ் சேனலே இப்படி மாற்றி மாற்றி சொன்னால், இப்போ இதில் இந்த பையன் சொல்கிறது உண்மையா இல்லை நியூஸ் சேனல் சொல்கிறது உண்மையான்ற மாதிரி கேள்வி நமக்குள்ளே வருது. ஏன்னா இவன் மட்டும் சொல்லலை, ஃபேஸ்புக்லேயும் இது போன்ற ஏகப்பட்ட மெசேஜ் வந்துச்சு. அதில் ஒரு மெசேஜ் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா 3 கேர்ள் டெத்து அப்படின்னு ஒரு பையன் போட்டிருக்கான். அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கமெண்ட்டில் வந்து இந்த பசங்க போடுறது. அந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நீங்கள் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, காலேஜ் நிர்வாகத்தை நீங்கள் தட்டி கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உயிருக்கு தான் பிரச்சனையை ஒழிய யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு பணம் கட்டுறீங்க, உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கே அவங்கள படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு போடுறது அவங்களுடைய கடமை, அதுக்கும் நீங்கள் பணம் கட்டுறீங்க. அப்போ அந்த சாப்பாடு ஹைஜீனாக இருக்கணும், குடிக்கிற தண்ணி ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் மேக் ஷூர் பண்ணிக்கணும். உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் இந்த விஷயத்தை மீடியா தான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து 1975 காலகட்டத்தில் கிடையாது தம்பிகளா. இன்றைக்கி 2025 உட்காந்துருக்கும். உங்கள் கையில் வந்து எல்லாமே இருக்குது. யூ ஆர் த மீடியா பர்சன். நீங்கள் தான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியில் காட்டணும். இந்த மீடியா காட்டாது. ஏன்னா இந்த மீடியா எல்லாமே ஆளும் அரசாங்கத்துக்கு கைகூலிகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இத்தனை மாணவர்கள் உயிருக்கு வந்து போராடி இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கல்லூரியை இந்நேரம் மூடி சீல் வச்சுருக்க வேண்டாமா? ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த கல்லூரி யாருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது, அதற்கான பினாமி யார் எல்லாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அங்கே எல்லாம் படிக்கிறது ஓசியில் கிடையாது, எல்லாம் காசு கட்டி தானே படிக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜை நம்பி தான் வந்து மக்கள் வந்து சேர்க்குறாங்க, அவங்க செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்க்குறாங்க. உங்களால் அந்த உணவை வந்து சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்கே காலேஜ் நடத்துறீங்க? எப்படி நீங்கள் நல்ல கல்வி கொடுப்பீங்க? ஏன்னா இந்த நியூஸில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உணவு தயாரிக்க தகுதியற்ற இடம், எனது உணவு தயாரிக்க தகுதியற்ற இடத்தில் அங்கே உணவு தயாரித்து அவங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, பசங்களாம் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த இடத்துல இவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது, இவ்வளோ கச்சடாவாக இருக்குது, அங்கே தான் சாப்பாடு செய்கிறாங்கன்னா ஒய் கான்ட் யூ ப்ரொட்டஸ்ட்? ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டுன்ற மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. மாஸ்டர் படத்தில் விஜய் பேசியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் வேண்டாம் வேண்டான்னு பிரின்சிபல்லேருந்து மற்ற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. எலெக்ஷன் வச்சா பசங்க சண்டை போடுவாங்க, அதை பண்ணுவாங்கன்னு. தளபதி மட்டும் என்ன சொல்லுவார்? எலெக்ஷன் வைக்கணும், காலேஜில் இருந்தே அரசியல்னா பசங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்றத அந்த படத்தில் சொல்லியிருப்பார். இதற்கு முன்னாடி 2000 காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ்லேயும் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு.
ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் அந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த எலெக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி பல ரவுடிகள், பல அந்த குரூப் ஆஃப் சொல்கிறது அரசியல்வாதிகள், இல்லை அரசியல்வாதி பையனாக இருப்பான், இல்லை ஒரு பெரிய பணக்காரனோட பையனாக இருப்பான், அவங்க யாராவது வந்து அந்த எலெக்ஷனில் நிற்பாங்க. ஒரு பையன் ரொம்ப ஏழையாக இருப்பான், ஸோ அவனுக்கு இவனுக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அப்படின்றனால இந்த எலெக்ஷனை வந்து அந்த எலெக்ஷன்ற மோடே நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷன், அந்த யூனியன்லாம் இருந்தப்போ, இந்த ஸ்டூடெண்ட் யூனியன்லாம் இருந்தப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் காலேஜஸில் மிக குறைவு. இப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்றனால இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க. இப்போ இதை யார் கேள்வி கேட்பா? இப்போ கேள்வி கேட்டால் அந்த பையனை வந்து காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்களும் பயந்துக்கிட்டு கேள்வி கேட்காமையே இருப்பீங்க. பயம், உங்களுடைய பயம் அவங்களுடைய பலம், நம்மளுடைய பலவீனம் அவங்களுடைய மூலதனம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மீடியா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களை பற்றி மட்டுமே எல்லா மீடியா சேனலும் கவர் பண்ணுது. ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிக்கணும். விஜய் அவர்கள் ஸ்டாரு, விஜய் அவர்கள் ஸ்டார்டாமா இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கேரியரில் வந்துட்டாரு, அதனால கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணமாக இருந்தாலும், அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதில் ஏறுது, நம்ம எல்லாம் வாட்ச் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் இது திட்டமிட்டே செய்யப்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே விஜய் நியூஸ்னு பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற நியூஸை இந்த மீடியா சேனல்ஸ் பெருசு பண்ணி காட்டுறதில்லை. உதாரணத்துக்கு இப்போ மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் ரோடு குண்டு குழியுமாக கிடக்குது. ஒரு வீடியோ வேணால் நான் போடுறேன் பாருங்கள். அம்பத்தூரில் இந்த ரோட்டில் போகிறாங்க. இந்த ரோட்டில் போகிற இடத்துல ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது, அதில் பைக் மாட்டுது. ஸோ அதே ரோட்டில் வர்றீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி போகுது. ஆனால் அந்த இடத்துல இப்படி இருக்குன்றது தெரிஞ்சு அந்த இடத்துல இந்த காவல்துறை இறங்கி அதை வந்து சரி பண்ணவோ, இல்லை அதற்கு வந்து பாதுகாப்பு அரண் மாதிரி ஏதாவது போட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ காவல்துறை கூட கவனிக்காமல் போகுது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய உயிருக்கு, நம்மளோட உடைமைகளுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது, உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நடக்குது. அதே மாதிரி உணவு மிக தேவை, அத்தியாவசிய தேவை உணவு. அந்த உணவை வீணடிக்கிறதுல இப்போ இருக்க அரசாங்கம் மாதிரி வேறு எந்த அரசாங்கனாலும் முடியாது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சேமிப்பு கிடங்கிற்கு லாரி மூலம் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகள் லாரியிலேயே முளைக்க தொடங்கியுள்ளன. 11 நாட்களுக்கு மேலாக நெல் மூட்டைகளை இறக்கி வைக்காமல் லாரியிலேயே வைத்ததால் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியது. மூட்டையா நெல் முளைச்சு போய் வீணா கிடக்குதுயா. மூட்டையா என்னது? மூட்டையா டெல்டால நெல் முளைச்சு போய் வீணா கிடக்குது. ஏன்னா முளைச்சா அந்த வெள்ளம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆடு மாடு கூட திங்காது, அம்புட்டு வேஸ்ட். ஸோ அப்போ அந்த விஷயத்த பெருசாக யார்ட்டும் காட்டுறதில்ல. இப்போ இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த காலேஜில், இது எந்த மீடியாவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் எதையுமே மீடியா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விஜயவர்களை கேலி பண்ணுவதும், விஜயவர்களை சித்தரிக்கிறதும், விஜயவர்கள் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் பார்த்து முடிச்சிட்டாரு, இன்னி அதை பற்றியே நீ ஒரு வாரத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு விஜயவர்கள் எப்படி உங்களை சந்தித்தார், விஜயவர்கள் எந்த அளவுக்கு உங்களை வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு நியூஸையே திரும்ப 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 இனி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வேறு எங்கேயுமே திரும்பக்கூடாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு விஜயவர்களை வந்து கேலி சித்திரம் போடுறது, விஜயவர்களை பற்றி தவறாக எழுதுறது, விஜயவர்களை பற்றியே வந்து மட்டமாக பேசுறது, இப்படி இவங்க பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸை விஜய் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மைண்ட் செட்டில் மட்டும்தான் நம்மளை வச்சுக்கிறாங்களே ஒழிய கரண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்றத எடுத்து பேசுகிறதுக்கான இடத்துல நம்மளை கொண்டு போய் அவங்க சேர விட மாட்டேங்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தளபதி அவர்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்ககிட்ட அவரை யாராவது கிண்டல் பண்ணாவோ, அவரை யாராவது அசிங்கமாக பேசினாவோ அவங்களுக்கு ரிப்ளை போடுறதை அவர் எதிர்பார்க்கல. அதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க அவலங்களை எடுத்து அந்த அவலங்களை நீங்கள் பதிவாக போடுங்க. அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க. தளபதி மட்டும் கேள்வி கேட்டால் பத்தாது, ஒட்டுமொத்த மக்களும் கேள்வி கேட்கணும். அப்போ தான் அரசாங்கத்துக்கு பயம் இருக்கும், அப்போ தான் அரசாங்கத்துக்கு மக்கள் மாற்றத்தை தேடி போகிறாங்கன்ற அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நல்லது செய்யலாமேன்ற மனசில் கொஞ்சம் நினைப்பு வரும். அந்த நினைப்புல இருந்து கொஞ்சம் ஏதாவது செஞ்சாலும் செய்யலாம், அது கூட செஞ்சாலும் செய்யலாம் தான். பட் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தவறாக
யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறான், யாரெல்லாம் தளபதி தப்பாக பேசுகிறான், யாரெல்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறானோ அவனுக்கு போய் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுத்து தேவையில்லை. அன்னெசரி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணுங்கள். அவன் வந்து உங்கள் தளபதி இப்படி பண்ணுறாரு, இதை ட்ராமா பண்ணுறான்னா உனக்கு அப்படி தெரிஞ்சால் போடான்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. அதற்கு பதிலாக அவன் இடத்துல எடுத்து வைங்க. அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார், இந்த பிரச்சனைக்கு உன்கிட்ட என்ன இப்போ சொல்யூஷன், ஏன் இது நடந்துக்கிட்டு இருக்கு, நீ தானே ஆண்டுகிட்டு இருக்க, இதை பற்றி ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, இதை பற்றி ஏன் நீ பேச மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு கொத்தடிமைகள்ட்டையும் நாய் டம்ளர் குரூப்ஸ்கிட்டையும் நீங்கள் கேட்கணும். இதை தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி இந்த சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இல்லை சீமானாக இருக்கட்டும், ஏன் கொந்தளிக்கலை? ஏன்னா அவன் திமுகவோட கைக்கூலி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க நாய் டம்ளர் குரூப்ஸாக மாறி பல வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி அவங்க ஆரம்பித்ததே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆரம்பித்தாங்க. பேருக்கு தான் நாம் தமிழர்னு வச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் ஓட்டை பிரிக்க முடியும்னு. இன்றைக்கி ஓட்டை பிரித்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓட்டை பிரிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே வராது. ஏன்னா 70 வருஷமாக ஆண்ட கட்சியே இன்றைக்கி ஆடி போய் கிடக்கு. நீ எல்லாம் யார்? அண்டர்வேர் அவுந்து ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்க நிலைமையில் இருக்காப்புல சீமான். ஸோ அந்த லெஸ்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த மாதிரி இத்து போன ஈத்திரங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றியை கொடுக்குமே ஒழிய விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறவர்களுக்கு வாக்குவாதம் பண்ணி அவங்கள்ட்ட போராடி விஜய் அவர்கள் அப்படி விஜய் அவர்கள் இப்படின்னு நீ என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ குட்டிக்காரன் அடித்தாலும் அவனுடைய அஜெண்டா அவனுக்கு கொடுத்துற அந்த 200 ரூபாய்க்கு ஒரே டார்கெட் பர்சன் விஜய் வந்து வன்மம் வச்சு பேசணும். அது அவனுடைய தொழிலாக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு இது தொழில் கிடையாது. அவர் சேவைக்கு இறங்கியிருக்காரு. அந்த சேவை பூர்த்தி அடையணும் அப்படின்னா நாம் தெளிவாகணும், நம்ம பசங்க தெளிவாகணும். இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். இது நாமக்கல்லில் மட்டும் நடந்துச்சு. இன்னும் எங்கெங்கே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ நீங்கள் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த பசங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும். நாமக்கல்லில் உண்மையாலுமே வெறும் இந்த வாந்தி பேதி இது மட்டும் வந்து பசங்கள்லாம் திருப்பி உயிரோடு இருக்காங்களா, சேஃபாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை இந்த சில பசங்க மெசேஜ் அனுப்பின மாதிரி எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் கொண்டு வர வேண்டியது விர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ளஸ் அந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான். இது உங்களுடைய கடமை, உங்களுடைய காலேஜ். நீங்கள் தான் இதுக்கு நியாயத்தை கேட்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video. Love you. Take care. Bye.